வேளாண்மை துறை அமைச்சர். இருந்தாலும் புள்ளி ஓரமா சொல்லணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆட்சியில் நெல்லுக்கு 2500 ரூபாயும் கரும்பிற்கு 3500 ரூபாயும் உயர்த்தி தருவதாக அவர்களின் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். எனினும் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் நெல் மற்றும் கரும்பிற்கான ஊக்கத்தொகையினை அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தவர் ஒரே ஆண்டில மட்டும் அவங்க உயர்த்தவே இல்லை. நெல்லுக்கான ஊக்கத்தொகை சாதாரண ரக நெல்லை பொறுத்தவரை 2021-22 ஆண்டில் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையான 1940 ரூபாயுடன் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 75 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2015 ரூபாய் வழங்கினார்கள். அதே 2022-23 ஆண்டில் ஊக்கத்தொகை எதுவுமே அவங்க உயர்த்தவும் இல்லை. அதே மாதிரி 2023-24 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 7 ரூபாய் மட்டும் உயர்த்தி 82 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். அதே மாதிரி 2024-25 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 23 ரூபாயை உயர்த்தி 105 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். 2025-26 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 26 ரூபாய் உயர்த்தி 131 ரூபாயாக ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த 3 மாதத்தில் சாதாரண ரெல் நகை குண்டால் ஒன்றுக்கு 28 ரூபாய் கூடுதலாக உயர்த்தி ஊக்கத்தொகையை 159 ரூபாயை உயர்த்தியுள்ளோம். இதன் மூலம் விவசாயிகள் ஒரு குண்டால் ஒன்றுக்கு சாதாரண ரக நெல்லுக்கு ரூபாய் 2500 ரூபாய் இப்ப பெறுவார்கள். சன்ன ரக நெல்லை பொறுத்தவரை 2021-22 ஆண்டில் ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையான 1960 ரூபாயுடன் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 100 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2060 ரூபாய் வழங்கினார்கள். இதே போல 2022-23 ஆண்டில் எந்த ஒரு ஊக்கத்தொகையும் அவர்கள் ஆட்சி காலத்தில் உயர்த்தவில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2023-24 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 7 ரூபாய் உயர்த்தி 107 ரூபாயாக ஊக்கத்தொகையை வழங்கினார்கள். 2024-25 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 23 ரூபாய் உயர்த்தி 130 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். நம்ம 2025-26 ஆண்டில் ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 26 ரூபாய் உயர்த்தி 156 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு நமது மாண்புமிகு தலைமையில் பொறுப்பேற்ற 3 மாதத்தில் சன்ன ரக நெல் குண்டால் ஒன்றுக்கு 130 ரூபாய் கூடுதலாக உயர்த்தி ஊக்கத்தொகை 289 ரூபாயாக உயர்த்தி இருக்கும். இதன் மூலம் விவசாயிகள் ஒரு குண்டால் ஒன்றுக்கு சன்ன ரக நெல்லுக்கு ரூபாய் 2750 ரூபாய் வரை பெறுவார்கள். அதே மாதிரி கரும்பை பத்தி சொன்னாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கரும்பிற்கான ஊக்கத்தொகை கடந்த அவங்க ஆட்சி காலத்தில் 2021-22 அரவை பருவத்திற்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட நியாயமான மற்றும் ஆதார விலையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 2755 ரூபாயுடன் சிறப்பு ஊக்கத்தொகை 135 ரூபாய் அறிவித்து மொத்தம் 2950 ரூபாய் அவர்கள் ஆட்சி காலத்தில் வழங்கினார்கள். 2022-23 ஆண்டில் அரவை பருவத்தில் ஊக்கத்தொகை எதுவுமே உயர்த்தவில்லை. அதே மாதிரி 2023-24 ஆண்டில் அரவைபுரத்தில் பாத்தீங்கன்னா ஊக்கத்தொகையாக குண்டால் ஒன்றுக்கு 20 ரூபாய் மட்டும் உயர்த்தி 215 ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்கினார்கள். அதே காலகட்டம் 2024-25 ஆண்டில் பாத்தீங்கன்னா அரவை பருவத்தில் ஊக்கத்தொகை குண்டால் ஒன்றுக்கு 132 ரூபாய் உயர்த்தி 349 ரூபாயாக ஊக்கத்தொகை வழங்கினார்கள். 2025-26 அரவை பருவத்திற்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட நியாயமான மற்றும் ஆதாய விலைய மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 3290 ரூபாய் 50 காசுடன் சிறப்பு ஊக்கத்தொகை முதல் ஆண்டிலே கூடுதலாக 360 ரூபாய் 50 காசுடன் சேர்த்து சிறப்பு ஊக்கத்தொகை 709 ரூபாய் 50 காசாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக பெறுவார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதனால் நெல்லுக்கும் கரும்புக்கும் ஒரே ஆண்டில் ஊக்கத்தொகையை தமிழ்நாட்டின் வரலாற்றிலே இந்த அளவுக்கு உயர்த்தியது நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் தாவேக அரசு மட்டும் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தொடர்ந்து. மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இதில் நாங்கள் தான் கொடுத்துட்டோம். இது ஏன் இவ்வளவு தூரம் படிச்சுக்கிட்டு நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கை சொன்னோம் 2500 ரூபாய் நெல் கொடுப்பேன்னு சொன்னோம். கரும்புக்கு 4000 கொடுப்பேன்னு சொன்னோம்.
அது நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்சி முடியும் போது 2555 சன்னரகத்தை நாங்கள் உயர்த்தி கொடுத்துருக்கின்றோம். படிப்படியாக கொடுத்தோம். நீங்கள் 3500 சொல்றீங்க. இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையில தான் இப்போ மக்கள் அதிகமாக நம்பிட்டாங்க விவசாயிகள். ஏன்னா முதல்வர் சொன்னார், நாங்கள் ஆட்சி நான் வேளாண் அடுத்த ஜென்மம் வந்தால் வேளாண் குடும்பத்தில் நான் பிறக்கணும். ஆக அந்த உணர்வு இருக்கின்ற காரணத்தால் விவசாயியா பிறக்க வேண்டும் என்று எனக்கு உணர்வு இருக்கின்ற காரணத்தை இப்போ முதலமைச்சர் ஆன காரணத்தால் விவசாயிகளாம் நம்பிட்டாங்க. ஏன்னா விவசாயம் நம்பி இப்போ நெல் விலையை வச்சு கொடுப்பாங்க. இப்போ கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ கலைஞர் தான் முதலாக 7000 கோடி 96 7000 கோடி தள்ளி பண்ணார். அப்போ விவசாயிகள் ஒரு பைசாவுக்காக போராடிய விவசாயிகளுக்கு பல குண்டடிப்பட்ட சித்தார்கள். ஆனால் அன்றைய தான் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 96 7000 கோடியை ஒரு ஒரே ஸ்டோக்கில் தள்ளுபடி செய்தார். எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போ இங்கே பொறுப்பேற்ற எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 19,600 கோடி 19,600 கோடி தள்ளுபடி செய்தார் 2021. எப்படின்னா 12,000 கோடி கடன் விவசாய கடன் தள்ளுபடி, அதே போல இந்த நகை கடனும் தள்ளுபடி சேர்த்து செய்தார்கள். 20,000 கோடி அளவிற்கு அதை தள்ளுபடி செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தள்ளுபடி செய்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள் முழுமையாக கடன் தள்ளுபடி செய்தது என்று. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 தேதியிட்ட அரசு கடன் தள்ளுபடி திட்டத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையும் அரசு 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு இன்றைய முந்தைய அரசுகளால் பல்வேறு காலகட்டங்களில் அறிவிக்கப்பட்ட தள்ளுபடி திட்டங்களில் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு அரசிடமிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை 2006 பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான வட்டி நிலுவைத் தொகை 158 கோடி, 2016 பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான நிலுவை 73 கோடி, 2021 புது நகைக்கடன் தள்ளுபடிக்கான வட்டி நிலுவை 353 கோடி. ஆக மொத்தம் 585 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 1/5/2025 முதல் 28/2/2026 பயிர்க்கடன் தள்ளுபடி 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு சுமார் 6,000 கோடி வரை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தள்ளுபடி செய்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவரின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதெல்லாம் தெரிஞ்சுதான் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணும். ஆர்பிஐ வந்து நீங்க பணம் தள்ளுபடி சொல்ற 6,000 கோடியை 3 மாசத்தை நீங்க கட்டி ஆகணும். திரும்பி ஆர்பிஐ கட்டி ஆகணும். இப்ப 20,000 கோடி இப்ப வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யறேன்னு சொல்லிதான் நீங்க வாக்குறுதி அளித்தீங்க. கொஞ்சம் என்ன பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. சரி, அதனால வந்து இப்ப வந்து தள்ளுபடி இப்ப வந்து சொல்றது வந்து அது நல்லது இல்லை. ஏன்னா வந்து இப்ப மாற்றத்துக்கு நல்லது இல்லை. ஏன்னா வந்து இப்ப இதுதான் தெரிஞ்சுதான் நாங்க வந்து தேர்தல் அறிக்கை விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லவே இல்லை. நாங்க நீங்க சொன்னீங்க, நீங்க இன்னும் சொல்றீங்க, கூடுதலா சொன்னீங்க. நாங்க வந்து முழுமையாக 5 ஆண்டுக்கு 5 ஏக்கர் வரை நாங்க முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அவன் இப்ப ஒரு ஏக்கருக்கு 50 லட்சம் 50,000 1 லட்சம் வாங்கிட்டு தள்ளுபடி செய்வாங்கன்னு வச்சுட்டு அவனும் பணம் கட்டல. இன்னும் சொல்ல போனா ஒரு விவசாய கூட்டு கடன் வாங்கினாங்கன்னா 1 லட்சம் வரை இலவசமாக, ஒரு ஆண்டு 10 மாதத்துக்கு இலவசமாக வட்டியில்லா கடன். அது ஒரு ப்ராப்ளம். அதான் இப்ப விவசாயி கத்துறது. 10 வட்டியில்லா கடனை கலைஞர் தான் கொடுத்தார். 6 மாசம் கலைஞர் முதலமைச்சராகும் போது 6 விவசாயம் வாங்கின கடன் 6 மாதத்திற்கு வட்டியில்லா கடன்.
எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 1 லட்சம் ஒரு ஆண்டு வரை அவர் வட்டியில்லா கடன் வாங்கின 1 லட்சம் கடன் வாங்கினானா அவனுக்கு வட்டி கிடையாது. அந்த அந்த 1 வருஷம் தாண்டி ஒரு நாள் ஆச்சுன்னா அந்த வட்டி முழுவதும் ஆண்டுக்கு முழுவதும் அந்த 1 லட்சத்துக்கு சேர்க்கப்படும். அந்த பிரச்சனை தான் இப்ப விவசாயிகள் ஏன் கத்துறாங்கன்னா, இப்போ வாங்கின கடன் தள்ளுபடி செய்வாங்க சொல்லி அவங்க விவசாயிகள் கடன் கட்டாம வந்துட்டு இப்ப விவசாயிகளை இப்ப கட்ட லோனும் வாங்க முடியல. விவசாய தமிழை தவறிய கடனை காரணத்தால் விவசாயிகள் கடனும் வாங்க முடியல. ஆக கொடுத்த கடன் முடியல. இப்ப கிட்ட வாங்கின கடனை 21,000 பேர் இப்ப 21,000 கோடிக்கு அளவுக்கு நீங்க தள்ளுபடி செய்ய வேண்டும். ஆனா 6,000 கோடி, அந்த 6,000 கோடி தள்ளுபடி செய்யப்படுறதுக்கு பல போராட்டம் பண்ணி அது ஒரு ஸ்டெப் ஒரு பிட்டு போட்டீங்க 2,500 ரூபா, அப்புறம் 2வது பிட்டு போட்டு 50,000 இப்ப 75,000 சொல்றீங்க. 1 லட்சம் வரை கடன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள், அது கொடுக்கவில்லை. அது வேற சொல்றீங்க. இப்ப ஆண்டுக்கு நாங்கள் முன்கடனாக விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 கொடுப்போம், தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கின்றீர்கள். ஆண்டுக்கு விவசாயிகளுக்கு பணம் கொடுப்போம் என்று முழு பயிர்க்கடன் தள்ளுபடி வாக்குறுதி என்னவானது என்று முன்னாள் வேளாண் துறை அமைச்சரும் தற்போதைய திமுக சட்டமன்ற உறுப்பினருமான MRK பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பி வருகிறார். துறைசார் அமைச்சர்கள், வேளாண் துறை அமைச்சர் வினோத் சற்று நேரத்திற்கு முன்பாக அது தொடர்பாக பதிலளித்து பேசியிருந்தார். காரசாரமான விவாதம் நடைபெற்று வருகிறது சட்டப்பேரவையில்.